நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சித்திரை மாதத்துக்கான டேரோ கார்டு ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நான் 3 டெக்ஸ் வச்சுருக்கேன். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட கார்டு, அம்மன் கார்டு அண்ட் ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லை எது பார்க்கணுன்னு தோணுதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு 1, 2 கூட பிடிச்சிருக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? எடுத்துக்கோங்க. டைம் ஸ்டாம்பில் உங்களோட ரீடிங் இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களுக்கான சித்திரை மாதத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு தெரியல. ஸோ பண்ணலாம். சிறப்பாக இருக்குது இந்த மாதம். அதே போல் சில பேர் வேலை மாற்றம் செய்யணும், இல்லை வீடு மாறணும் அப்படின்னாலும் மாறலாம். ஓகேவா? சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நகர்ந்து போயிடுறீங்க. ஓகே, சப்போஸ் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏஞ்சல் கார்டு எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு சூழல் சரியில்லை, இல்லை இந்த மனிதர்கள் பிடிக்காமல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, நான் அதுலேருந்து விலகு வேணான்னா கண்டிப்பாக ஷியோராக இப்போ நீங்கள் வேலை செய்யும் நபர்களாக இருந்தால் அங்கே உங்களுக்கு யாராவது இடைஞ்சல் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை அவங்க இனிமேல் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விலகி போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு. சில பேர் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது வேலை கிடைக்க கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்குள்ள நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களே 2-3 வருஷமாகவே ஏதோ ஒரு மனசில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதோட ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு பதட்டம், நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு. இல்லை ஏதாவது ஒன்று செய்ய போய் அது வேற மாதிரி சொதப்பி இருக்கலாம். ஸோ ஒரு தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொள்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கீங்கல்ல, அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கான உலகம் ரொம்ப அழகாக இருக்குது. அது வேலை சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம். இதெல்லாம் கிடைக்குமா, இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி நிறைய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு தான் குறுகிய மனப்பான்மையோடு இருக்காதீங்க, கொஞ்சம் பரந்த யோசிங்க அப்படின்னு உங்களோட கார்ட்ஸில் ஏஞ்சல் கார்டு சொல்லுது. உங்களோட அறிவின் பாதையில் செல்லுங்க. ஓகேவா? சில நேரங்களில் ஆசை அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட அறிவுத்திறனை மேம்படுத்திக்க முடிஞ்சால் பாருங்கள். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நல்லா படிங்க. உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்துக்க சான்சஸ் நிறைய இருக்குது. பட் படிக்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. தொலைக்காட்சிலையோ இல்லை உங்களோட ஃபோன்லேயோ உட்காந்து நேரத்தை வீண் அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரெஸ்னேட் ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, படிக்கணும் அப்படின்னா படிக்க தான் செய்யணும். வேறு எந்த விஷயத்தையும் உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு உங்களை நீங்களே தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, எஸ், சில நேரங்களில் பொறுமையாக இருக்கணும்னு உங்களுக்கே தெரியுது. இது உறவு சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களோட சுற்றுப்புற சூழ்நிலை சார்ந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஓவர் டேக் பண்ணக்கூடாது, விவாதங்களை தவிர்க்கணும். எல்லாமே உங்களுக்கே தெரியுது இந்த சூழ்நிலை எப்படி கையாளணும்னு. பட் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் பயப்படுறீங்க. எஸ், கொஞ்சம் பயம். அது வெளியில் பார்க்கும்போது தெரியாது. நான்லாம் பயப்படுறேனா அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையை பற்றி பயப்படுறீங்களா, இல்லை உங்களோட இலக்குன்னு வச்சுருப்பீங்கல்ல, என்னோடய ஃப்யூச்சர் கோல்ஸ் இது இருக்கும், இல்லை திருமணம் சார்ந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை குழந்தை வரம், ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் போயிடுமோ, இல்லை தட்டி கழிஞ்சிட்ருக்கேன், இல்லை சரியாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் பயம் அப்படின்ட்டு சொல்கிறேன். அது வேண்டாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகுமான்னு கேட்டால் எஸ், கொஞ்சம் டைம் ஆக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், அங்கே எனக்கு குடியுரிமை கிடைக்குமான்னு கேட்டால் குடியுரிமை கிடைக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? எஸ், இப்போ வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் முக்கியம். சரியா? உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ நீங்கள் அதுபடி நடக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் சில வரன்கள் தட்டி போயிருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று காயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு அழுத்தமாக இருக்குது. அதுக்கு தான் சொன்ன 2-3 வருஷமாகவே இந்த கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அதுலேருந்து மீண்டு வந்துட்டுருக்கீங்க, மூவ் ஆன் ஆகிட்டுருக்கீங்க. நல்லா இருக்குது உங்களோட கார்ட்ஸ். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிட்டுருக்கீங்க, பொருள் சார்ந்து தேடுறீங்க, உங்களோட வாழ்க்கை துணையை தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க தான், இதுதான், இப்படி தான் போகணும், நம்மளோட ரூட் இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமைங்கிறது மிக அவசியமாக தேவைப்படுற விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்கும் படப்படா அப்படி வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
வேலை சார்ந்து சுறுசுறுப்போட தான் செயல்படுறீங்க, சில நேரத்தில் கொஞ்சம் டல்லாகி போயிடுறீங்க. அது வேண்டாம். எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக எடுங்க. அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிச்சிடவே கூடாது. சில நேரங்களில் முடிவெடுக்கணும்னா தெளிந்த மனதோடு எடுங்க. பயம் பதட்டம் இது வேண்டாம். நான் பயம்னு சில நேரத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். பட் உங்கள் கார்டு படிக்கும்போது என்ன ரெசனேட் ஆகுதோ அதை நான் சொல்வேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், வெளியில் பார்க்கும்போது வேணால் தைரியமாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுறீங்க. வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம். ஸோ இந்த சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா, அதே பேட்டர்னில் நடக்குமா அப்படிங்கிறது தான் அந்த பயத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெஸ்ட்டாக கூட நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க. இதுதான் உங்களோட ஏஞ்சல்ஸ் இந்த சித்திரை மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். குறுகிய மனப்பான்மையிலேருந்து கொஞ்சம் பறந்து உலகத்தை ரசிங்க, உங்களை நீங்கள் ரசிங்க. எல்லாருமே நல்லவங்க தான். ஓகே, நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து தான் இருப்பாங்க. நம்ம நல்லவங்களே பார்ப்போமே. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ பை, டேக் கேர். வணக்கம். ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களுக்கான சித்திரை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் எடுத்தவங்களே? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டு அட்டகாசமாக வந்திருக்கு. பணம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் உங்கள் கையில் வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஏதாவது பொருட்கள் விற்கணும், இல்லை வீடு வாசல் அந்த மாதிரி விற்றுட்டு வேறு வீடு வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கான ஒரு வீடு பார்த்துட்ருக்கேன், என்னோட பட்ஜெட்க்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இல்லைப்பா, நான் வேலை தான் தேடிட்டுருக்கேன், எனக்கான வேலை கிடைச்சாலே பெரிய ரிலீஃப். எஸ், அது ஒன்று கிடைச்சிட்டா போதும், நானே ராஜா நானே மந்திரினா எஸ், அதுவும் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. பொருளாதார சிக்கல்ல இருந்து நீங்கள் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களே, ஸோ நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொடுப்போம் இல்லையா, ஏதோ ட்ராவல் பண்ணுறோம், இல்லை யாரோ நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு பணம் சார்ந்த வர்த்தனை நடக்கும்போது அந்த பணம் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் தான் கொடுக்குறீங்க. ஓகேவா? அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, மனசார கொடுங்க. ஒரு மாதிரி பணம் போகுதே அப்படிங்கிற மாதிரி கொடுக்காதீங்க. அது பணம் போகுதே நீங்கள் வருத்தத்தோடு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் பார்க்கும், இவங்க என்ன இவ்வளோ வருத்தப்படுறாங்க, இவங்ககிட்ட நம்ம இருக்கணுமான்னு பார்க்கும். ஸோ எவ்வளோ மகிழ்ச்சியாக ஒருத்தவங்களுக்கு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ரெட்டிப்பாக வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கொடுக்கறது கிவர். அந்த பணம் நான் சொன்னேன்ல, இது பணம் மட்டும் கிடையாது. உங்களோட டைம், யாருக்காவது ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதா தான் கொடுக்கலாம். உங்களோட அன்பு யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுக்கலாம். உங்களோட கவனம் கொடுக்கலாம். உங்களோட அக்கறை கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். பட் நான் இதை சொல்லும்போது, போப்பா நான் தான் எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு யாரும் செஞ்சது இல்லை, என்னோடய குடும்பத்துக்கு நான் செஞ்சு ஓடா தேஞ்சு போயிட்டேன், என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, இது ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் கார்டு. இதே மாதிரி முருகரோட ரெசனேட் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? செய்யுங்க, செய்கிற நீங்கள் தான் கெத்து. ஓகேவா? ஸோ மனசார செய்யுங்க. இந்த க்ஷணம் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்கல்ல, இதற்கான பலன்கள் உங்களுக்கு வேற ஒரு பிரதிபலனாக வர சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு கொடுத்தோம்னா அந்த அன்பு அவங்கக்கிட்ட இருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. உதவி செஞ்சோன்னா அது அவங்கக்கிட்ட இருந்து தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் பிரபஞ்சம் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் செய்கிற அன்பு, பாசம், காதல் ஏதோ ஒன்று, ஓகே, எதுவாக இருந்தாலும் மனசார செய்கிறீங்கல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உயிர் மேலே அன்பு வைக்கிறீங்கல்ல, அந்த அன்பு கண்டிப்பாக அவங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். பூமரங் தானே, நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது வரும், நம்ம கெட்டது பண்ணால் நமக்கு கெட்டது வரும். ஸோ இந்த கார்டை படித்து நான் சொல்கிறேன், உங்களுக்கான நல்ல விஷயங்கள் விரைவில் வர நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இனிமேல் யாரையாவது உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களை தொல்லை கொடுத்தவங்க உங்கள் கண்ணில் பட்டாலும் சரி, எந்தவித கோபத்தையும் காட்டாதீங்க. ஓகே, மறப்போம் மன்னிப்போம். சரியா? ஏன்னா இது ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களே, வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் சப்போஸ் யாரையாவது உங்களை அன்பு சார்ந்தவங்களை நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள பற்றின கவலைகள் வேண்டாம். அவங்களுக்கு இதுவாயிடுமோ அதுவாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இல்லை, அவங்க ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்காங்க. சரியா? வெளிநாடு பயணம் நான் போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். எஸ், அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களை பார்க்குறாங்களான்னு கேட்டால் எஸ், நீங்கள் ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்குறது கிடைக்குமான்னு கேட்டால் கேட்குறதுக்கு கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஜட்ஜ், மற்றவங்களை பற்றி எப்போவுமே இது ஒரு மென்டலாக இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க.
எல்லார்கிட்டையும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். சரியா? ஸோ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. குற்றம் குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கல. சரியா? உங்கள் கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கான ஒரு சந்தோஷம் காத்துட்ருக்கு, ஷியாராக காத்துட்ருக்கு. நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கொடுக்குற விஷயம். பொருளாதாரம் சார்ந்து சூப்பராக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பண வரவு இருக்குது, வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் இதை நீங்கள் உள் வாங்கிக்கணும். ஆமாம், எனக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, எனக்கான செல்வம் வரப்போகுது அப்படின்னு அடி மனசு வரைக்கும் நீங்கள் நம்பணும். இவங்க என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நடக்கும்? ஸோ உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், தைரியத்தோடு சொல்லுங்கள், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு பணம் சார்ந்து விடுதலை ஆவேன், பண பிரச்சனை என் வாழ்க்கையில் இனி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக பதிய வச்சு சொல்லுங்கங்க. ஷியோராக உங்களுக்கான கதவுகள் திறந்துடுச்சு, நல்ல பணவரவு இருக்குது. ஸோ ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் அண்ட் முருகரோட வழிபாடு எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருக்குது. இந்த கார்ட்ஸ்லாம் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேவா? இது மைக்கேலோட கார்ட்ஸ். காசு, மணி, துட்டு, செம்ம கார்டு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், ஈர்ப்பு விதி பயிற்சி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுதான் எனக்கு வேணும்னு நீங்கள் அடம்பிடிச்சிட்ருக்கீங்கல்ல, அது உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். தீர்க்கமான முடிவாக இருங்க. சொல்கிறவங்க உங்களை சுற்றி யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நல்லது சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க, வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்க இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். ஸோ உங்களோட முடிவுகள் ரொம்ப சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட இன்னர் வாய்ஸ் கேட்டுக்கோங்க. கதை, கட்டுரை, இலக்கியம், இல்லை சினிமா சார்ந்து, இல்லை வேறு ஏதாவது டான்ஸ், பாடல், ஆடல், அந்த மாதிரி இலக்கியம் சார்ந்து, இயல், இசை, நாடகம், இதில் எந்த கேட்டகரி வேணால் வரலாம். ஓகேவா? ஸோ எதில் இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் உங்களோட ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஓகேவா? நீங்கள் ஆசைப்படுறது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியுது. சரியா? ஸோ கொடுப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கான பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பண வரவு உண்டி டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது நல்லா ரெசனேட் ஆச்சு. ஸோ வேலை தேடும் நபர்கள் தேடுங்க, நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது, இல்லை ப்ரமோஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ், சூப்பராக இருக்குது. சிறு தொழில் செய்யணும், ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதற்கான அறிவு பெற்ற நபர்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஓகே, யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். சரியா? நம்மளுக்கு இப்போ ஒரு தொழில் சார்ந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த தொழிலில் யார் கில்லி, அந்த நபரை தேடி பிடிச்சி கேளுங்க. மற்றபடி தவறான நபர்கள்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. சரியா? அது ஒரு விஷயம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். பாய். வணக்கம். அம்மன் கார்டு எடுத்தவங்களுக்கான சித்திரை மாதத்திற்கான டெரோ கார்டு பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க அம்மன் கார்டு எடுத்தவங்களே? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியக்கூடிய தருணம் இது. ஓகே, தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை புது தொழில் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன், பிளான் போட்டுட்ருக்கேன், பேப்பர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா எஸ், தைரியமாக செய்யலாம். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் தொழில் தொடங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இல்லை நான் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கேன் பட் அவ்வளோ பெருசாக லாபம் வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் முழு கவனத்தை அதில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லாபம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. கவனக்குறைபாடு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், தொழில் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் சரியாக பார்க்காம வேறு எதுலேயோ கவனம் கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. உங்களோட தொழிலில் உங்கள் கவனம் இருந்தால் கண்டிப்பாக லாபம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லை நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கான ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கான இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இல்லை வேலையே இன்னும் நிரந்தரம் செய்யப்படலை அப்படின்னா இதெல்லாம் உங்களோட விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா வர சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ நெகட்டிவாக எதிர்மறையாக எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் முதல்ல சிந்திங்க, உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணி என் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் தான் ஆகுது அப்படின்றது நீங்கள் பதிய வைங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் நல்லது நினச்சா நல்லது நடக்கும். இல்லை நீங்கள் எதிர்மறையாக நினச்சி இப்படி தான் ஆகுது அப்படி தான் ஆகுதுன்னா அது மாதிரி தான் நடக்கும். உங்களோட எண்ணத்தின் படி தான் உங்களோட வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. சரியா? ஸோ அம்மன் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் தவறாகவும் நினைக்கிறீங்க, இந்த மனுஷங்க இப்படி தான், இவங்க அப்படி தான். ஏன்னா இது உங்களோட கடந்த காலங்களில் யாராவது உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு தரக்குறைவான மனிதர்களை பார்த்துருக்கலாம், சொன்ன சொல் சரியாக செய்யாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அதை இழக்கக்கூடிய விஷயமாக கூட அவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால உங்களுக்கு மனிதர்கள் மேலே இருந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு.
அப்படி கிடையாது. சரியா? ஸோ இப்போ இந்த க்ஷணத்துலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு நம்பகமான மனிதர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹீரோயின் பீஸ். ஓகேவா? ஸோ சேலஞ்சஸ்லாம் நமக்கு வரதான் செய்யும். அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கார்ட்ஸு. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது உறவு சிக்கல் இருந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. காதலர்களுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சில பேர் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, பார்க்க முடியல, பேச முடியலன்னா அதுக்கு இந்த நேரம் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில பேரால் தான் பேச முடியும், பார்க்க முடியும். சில பேர் வந்து தவிர்த்துட்டு அவங்க வழியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இது எதுக்கு நான் அவங்க வழியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கான ஒரு ஃபேமிலி இருக்கும். உங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் வேறு எதுலையாவது நீங்கள் கவனத்தை செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கட் கொடுத்து முடிச்சு விட்டுடுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கான நேரம், உங்கள் ஃபேமிலிக்கான நேரம். ஸோ எதில் கவனம் கொடுக்கணுன்றதை நீங்கள் கவனித்து பாருங்கள். சில நேரங்களில் சில பேர் மட்டும் சில தவறான விஷயங்களை நீங்கள் நாட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு கட் கொடுத்துருங்க. ஏன்னா இது உங்களோட ஃபேமிலி கார்டு வந்திருக்கு. ஸோ உறவு சிக்கல் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் தான் முழு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்துக்கு முழு கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களோட தொழில் நல்லா வளர்ச்சி பெற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருக்கும். உங்களோட குழந்தைகள். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களோட குழந்தைகளோட நலத்தில் நீங்கள் அக்கறை கொள்ளுங்க. அவங்களோட படிப்பு, அவங்களோட ஆரோக்கியம், அவங்களோட மனசு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட பாசம் இந்த டைமில் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. இது அவங்களை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய காலம். ஓகே, உங்களோட அன்பு அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. நம்ம குழந்தைங்க தானே, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு அலட்சியமாக விட்டுடாதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஓகேவா? அதே நேரம் உங்களை நீங்களும் பார்த்துக்கோங்க. சரியா? இல்லை நான் வீட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், வீட்டில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை வீடே வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா ஷியோர், கண்டிப்பாக வாங்கலாம். நல்லாயிருக்கு. கால பைரவர் சிவன் வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சித்திரை மாதம் கோயில் திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா? ஸோ அங்கே நீர்மோறு தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பானகம், ஸ்வீட்டை வெள்ளத்தில் பண்ணுவாங்கல்ல பானகம், ஸோ அது கொடுக்கலாம். ஓகே, ஆனால் வெல்லம் சார்ந்து தான் இருக்கணும், சர்க்கரை சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்வீட் தானம் பண்ணிங்கன்னா அது உங்களோட வாழ்க்கை இன்னும் ஸ்வீட்டாக மாறக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த அம்மன் கார்டுலேருந்து வானவில் எப்படி 7 வண்ணங்கள்ல இருக்கு, அதே மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு பரிசாக கொடுக்குறாரு. ஓகே, அது உங்களோட குடும்பம் பரிசாக கொடுத்துருக்கார். இல்லை எனக்கு இப்போ வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல வரன் அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமையும். அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. சில நேரங்களில் உங்ககிட்டே சில குறைகள் இருக்குது. அடுத்தவர்களை பற்றி எப்போவுமே குறை கண்டுட்டு இருக்க மாதிரியும் கார்ட்ஸில் தெரிஞ்சுது. ஸோ அதை கொஞ்சம் திருத்திக்க பாருங்கள். கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், நீங்கள் நிறைஞ்ச மனசோட நல்ல விஷயங்களே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் உங்களை ஈர்க்கும். சரியா? ஸோ நல்லதே நடக்கும். இதில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி கார்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. சில பேருக்கு மட்டும்தான் அந்த உடல் உபாதைகள், சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சின்ன உடல் உபாதைகள் தான். அது சருமம் சார்ந்திருக்கலாம், உங்களோட ரத்த பற்றாக்குறை, பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைபாடுகளாக இருக்கலாம். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். இது சம்மர் சீசன் தான், இருந்தாலும் உங்களுக்கு சுவாசத்தில் ஏதாவது பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். எங்கே போனாலும், வெளியில் போனாலும், சுற்றுலா தலங்கள் சுற்றி பார்க்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ குற்றம் குறைகள் யார்கிட்டையும் போய் கண்டுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை பரப்ப பாருங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். மன நிறைவோடு சில விஷயங்களை நீங்கள் ஈடுபாடோடு செய்யும்போது நல்லாயிருக்கும். வேலை சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கிடைக்கும். இல்லை இருக்கிற வேலையில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் அவங்களாவே போயிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களா யாரையுமே குற்றம் குறை பார்க்காதீங்க. உங்களுக்கு இது வேண்டாங்கிற விஷயம் அதுவாகவே போயிடும். சரியா? ஸோ நீங்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க உங்களுக்கான சந்தோஷங்கள் தான் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா இருக்கு. இல்லை இது வரைக்கும் எனக்கு ஒரே டைமே சரியில்லை, பிரச்சனை அப்படின்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கான ஒரு நல்ல நேரம், பொன்னான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதையாவது நம்புங்க. ஓகேவா? நம்பிக்கை, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அதை நம்பணும். இந்த கார்டு படிக்கும்போது
ரெசனேட் ஆகிற விஷயங்கள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த மனிதர்களை பார்த்து உங்களுக்கு அவநம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாமே சுயநலம் படைத்த மனிதர்களா அப்படின்ற மாதிரி உங்கள் மனப்பக்குவம் இருந்ததுன்னா இல்லை. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் நல்லவங்க தானே. நீங்கள் நல்லவங்களா இருக்கும்போது மற்றவங்க மட்டும் எப்படி தப்பானவங்களா இருப்பாங்க? ஸோ உங்கள் கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தவறான மனிதர்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க, ஆனால் எல்லாருமே தவறான மனிதர்கள் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்கள். ஆனால் உங்கள் கண்ணுக்கு ஈவல்ஸ் நிறைய தெரிவாங்க. ஸோ நீங்கள் அவர்களிடம் இருந்தெல்லாம் விலகிருங்க. ஓகே, கெட்டவர்கள் நிறைய தெரியக்கூட வாய்ப்புகள் இருக்குது, அவர்களிடம் இருந்து விலகிருங்க. பட் புலம்பல்கள் வேண்டாம். உங்களால் எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறன் இந்த அம்மன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மன் வழிபாடு எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம். இப்போ வசந்த பஞ்சமி வரப்போகுது. ஸோ வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் வழிபாடு செய்யுங்க. ஆற்றல் நல்லா இருக்கு. ஆனால் இதில் வந்து சிவன் பைரவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு. வாழ்த்துக்கள். பாய்.